ஒருத்தன் ஒய்ஃப் வீட்ல இல்லாத நேரத்துல வேற ஒரு பொண்ணு கூட க்ளோஸா இருக்கான். வெளியே போன ஒய்ஃபும் வீட்டுக்கு வந்துறா. அத பார்த்த ஆடமும் நீ சைலண்டா இங்கே ஒளிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு நல்லவன் மாதிரி ஜெனிக்கு ஹெல்ப் பண்றான். வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு வரத பார்த்த ஜெனி யார் இது இங்க என்ன பண்றான்னு கேக்குறா. ஹனி இவங்க தான் என்னோட பாஸ். நடிக்காத ஆடம் அங்க என்னோட இன்னர்வேர் இருக்கு அதை எடுத்துக்கூடன்னு கேக்குறா. அத கேட்டதும் ஜெனி சாக்காயிடுறா. ஆடமும் ஜெனியை சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறான். அதுக்குள்ள அந்த பொண்ணு நாங்க மேரேஜ் பண்ணிக்க போறோம்னு சொல்லிட்டு அவனுக்கு கிஸ் பண்ணிடுறா. சரி ஆடம் நான் நாளைக்கு ஆபீஸ்ல மீட் பண்றேன்னு சொல்லிட்டு அவ கிளம்பும் போது ஜெனி அவன் முடிய பிடிச்சி சண்டை போடுறா. ஆனா ஆடம் ஜெனியை தடுக்க ட்ரை பண்றான். ஜெனியும் இனிமே உன் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவ வீட்டை விட்டு வெளியே வந்துடுறா. ஜெனி குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது கெவின் ஒருத்தனை தேடி வந்திருப்பான். அப்ப ஆடம் வெளியே வந்து யார் இதுன்னு கேட்கவும் இது என்னோட லவர்னு சொல்லிட்டு அவனுக்கு கிஸ் பண்ணிடுறா. ஜெனியோட ஹஸ்பண்ட் சீட் பண்றதை புரிஞ்சுக்கிட்ட கெவின் நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ஜெனியை அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அவளுக்கு டின்னர் ரெடி பண்ணி சாப்பிட சொல்றான். நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல, இருந்தாலும் இந்த பணத்தை வச்சுக்கோங்கன்னு பணத்தை கொடுக்குறா. பட் கெவின் பணம் எல்லாம் வேணாம், நீங்க ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஹாப்பியா சாப்பிட்டு இருக்காங்க. கெவின் ஜெனியை ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிறது ஜெனிக்கு பிடிச்சு போயிடுது. ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படியே ரெண்டு பேரும் ஹாப்பியா லைஃப் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்பதான் ஒரு நாள் காலிங் பெல் சவுண்ட் கேக்குதுன்னு ஜெனி டோரை ஓபன் பண்றா. ஆடம் ஜெனி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அங்கேயும் வந்துடுறான். ஜெனிக்கு ஃபிளவரை கொடுத்து நீயும் நம்ம குழந்தையும் நம்ம வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்லி கூப்பிடுறான். சீட்டர் கூட எல்லாம் என்னால வாழ முடியாது, நீயே தன்னால வருவேன்னு அவன் குழந்தைய தூக்கிட்டு போயிடுறான். அவளும் தடுக்க எவ்வளவு ட்ரை பண்றா. பட் கதவை லாக் பண்ணிட்டு போயிடுறான். ஜெனி அழுதுட்டே இருக்கும்போது அங்க வந்த கெவின் என்னாச்சுன்னு கேக்குறான். ஜெனி விஷயத்த சொன்னதும் நீ கவலைப்படாத நான் உன் கூட இருக்கேன்னு ரெண்டு பேரும் ஆடம் வீட்டுக்கு போறாங்க. கெவின் ஜெனியை குழந்தைய எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு ஆடம அடிச்சு போட்டு அவன் போயிடுறான். ஆடமுக்கு அப்பதான் அவன் பண்ண தப்பு புரியுது. நம்மள நம்பி வந்த உறவுக்கு எப்பவும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஏன்னா ஒரு தடவை உடஞ்சு போயிடுச்சுன்னா அதை ஒட்ட வைக்க முடியாது. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.